الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العظيم عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم لرجل وهو يعظه اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل سقمك وغناك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك رواه الحاكم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஏராளமான எக்கச்சக்கமான நிஅமத்துக்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வாழ்க்கையில வாரி வழங்கி இருக்கிறார். அல்லாஹுடைய பார்வையில எந்த விதமான பாகுபாடும் இல்லாம முஸ்லிமான மனிதர்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நிஅமத்துக்கள், எண்ணில் அடங்காத நிஅமத்துக்களை அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா வாரி வழங்கி இருக்கிறான். அல்லாஹுடைய நிஅமத்துக்களை ஒரு மனிதன் வாழ்க்கையில சரியான முறையில விளங்க வேண்டும் என்ப வெளியில தேட வேண்டிய தேவை கிடையாது. என்னென்ன நிஅமத்துக்கள் அல்லாஹு தாலா என்னுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறான், என்ன நிஅமத்துக்கள் இருக்குது, வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்திருக்கிறான் என்பதாக வெளியில தேட வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல தெளிவாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களின் பக்கம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த மாட்டீங்களா, உங்களையே கொஞ்சம் நீங்க பார்க்க மாட்டீங்களா என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு மனிதர்களை பார்த்தும் கேட்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அல்லாஹுவால தரப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிஅமத்துக்களை மனிதன் வாழ்க்கையில சரியான முறையில விளங்க வேண்டும் என்றா முதலாவது வெளியில தேட வேண்டிய தேவை கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை சுய விசாரணை செய்து கொள்ளணும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏண்ட வாழ்க்கையில் என்ன நிஅமத்தை வைத்திருக்கிறார். மனிதனுடைய உடம்பு ஆகப்பெரிய ஒரு நிஅமத். அந்த உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் பெரிய நிஅமத் என்பதாக நாங்க ஒவ்வொரு மனிதர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்றது கட்டாயம்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்குது என்றதின் காரணமாக அந்த உடல் உறுப்புகளுடைய பொறுமதி எங்களுக்கு கண்ணால விளங்குறது இல்லை. உடல் உறுப்புகள் இல்லாத மனிதர்களிடத்துல எப்ப அந்த நிஅமத் மனிதன் கிட்ட இழக்கப்படுமோ அந்த மனிதர்கள் கிட்ட பேசி உங்களோட உடல் உறுப்புடைய பொறுமதியை கொஞ்சம் சொல்லுங்களே. கண்ணில்லாத மனிதர்களுக்கு தான் கண்ணுடைய பொறுமதி விளங்கும், காது கேட்காத மனிதர்களுக்கு தான் செவியுடைய பொறுமதி விளங்கும். அதே போல ஒவ்வொரு நிஅமத்தும் எப்ப எங்கட உடம்ப விட்டு இழக்கப்படுமோ அப்பதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த உடல் உறுப்பு என்று சொல்லக்கூடிய நிஅமத்துடைய பொறுமதியும் விளங்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உதாரணமாக மனிதனுடைய கண்கள் எவ்வளவு பெரிய நிஅமத், சுப்ஹானல்லாஹ். உடம்புல எவ்வளவு கண்ணியமான நிஅமத் கண்கள். எங்களுக்கு கண்ணுடைய பொறுமதி பெருசாக விளங்குறது இல்ல. உலமாக்கள், இந்த காலத்துடைய ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகளும் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மனிதனுடைய கண்ணுடைய பல சிறப்பம்சங்களை பேசுறாங்க. அந்த சிறப்பம்சங்களை சொல்லி கொண்டு வரக்கூடிய நேரம் சொல்றாங்க, மனிதனுடைய கண்களின் மூலமாக ஒரே நேரத்துல 10 லட்சம் வர்ணங்களை, 10 லட்சம் கலர்களை ஒரே தடவையாக பிரிச்சு அறிஞ்சு கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ். 2 கண்கள் தான் அல்லாஹு தஆலா தந்திக்கக்கூடிய சின்ன நிஅமத் என்பதாக வாழ்க்கையில யோசிக்கிறோம். ஆனா கண்ணுடைய நிஅமத் எங்களுக்கு விளங்காது. கண்ணியமிக்கவர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு விஞ்ஞானி, 1800 சொச்சம் காலப்பகுதியில வாழ்ந்தவர், சார்ல்ஸ் டார்வின் என்று சொல்லக்கூடியவர். கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பாருங்க. இவருடைய ஒவ்வொரு தியரியும், இவரை தெரியாதவர்கள் இல்ல, ஆனா இவருடைய பெயர் பரிச்சயம் இல்லாததுக்கு இவருடைய தியரி, இவருடைய ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியும். இவர் என்ன சொன்னார் என்று இவருடைய தியரி, இவருடைய ஃபார்முலா முழு உலகத்திலும் பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்துச்சு. குறிப்பாக ஆன்மீக ரீதியாக அதிகமான மதங்கள் இவருடைய தியரியை எல்லாரும் வெறுத்தாங்க, ஏற்றுக்கொள்ளல. அப்படி என்ன தியரியை முன் வச்சாரு தெரியுமா? இந்த தியரியை சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும், அதை இவரா கண்டுபிடிச்சார் என்பதாக யோசிப்போம். நாங்க எல்லாம் பாடசாலை காலங்கள்ல படிச்சிருப்போமே, மனிதர்கள் எல்லாம் குரங்குலேந்து வந்தவங்க என்ற தியரி போமில அதை கொண்டு வந்தவர் சார்ல்ஸ் டார்வின் தான். 1800 சொச்சம் காலப்பகுதியில வாழ்ந்தவர். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவருடைய ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சாரு தெரியுமா? இவருடைய ஆராய்ச்சியுடைய முடிவு குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு பெரியோர் எதிர்ப்பு. முஸ்லிம் சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்கள் தான் இவருடைய ஆராய்ச்சி. இவர் சொல்றாரு, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும், அது மனிதர்களாக இருக்கட்டும், படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பும் அது தானாக உருவாகினதுதான், அதை யாரும் படைக்க இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவருடைய தியரி சொல்லுது அப்படிதான், இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா இவருடைய தியரியில ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவர் விளக்கம் சொல்லி 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 வாராரு. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? கடைசியாக இவருடைய தியரியுடைய முடிவுல ஒரு விளக்கம் சொல்றாரு கண்களை பத்தி சொல்லக்கூடிய நேரம் இவர் எங்கெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு அந்த கண்ணுடைய விஷயத்தில் என்ன முடிவு சொல்றாரு தெரியுமா? இந்த கண்ணுடைய விஷயத்தை என்னையால் ஏழுமான மாதிரி நான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தேன், முழு உலகமும் தானாக உருவாகினது சந்தேகம் இல்ல. ஆனா இந்த கண்ணுடைய விஷயம் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இந்த கண்ணை மட்டும் யாரு சரி படைச்சுதான் இருக்கணும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே கண்களுடைய பொறுமதி அது எங்களுக்கு விளங்குதில்லை, அது பெரிய நிஅமத். காதுடைய பொறுமதி அது பெரிய ஒரு நிஅமத். காது கேட்காத மனிதர்கள் கிட்ட கேளுங்க, ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். பேசக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் நிதானமாக விளங்கிக் கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த காது கேட்கக்கூடிய அந்த செவிப்புலன் இருக்குதே, அல்லாஹு தஆலா துனியால பார்வைக்கு முன்னால ஒவ்வொரு மனிதர்களுக்கும் செவிப்புலனை தான் அல்லாஹு தஆலா கொடுத்தார். குர்ஆன் சொல்லுது, வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்சார. ஒன்னாவது கேட்கக்கூடிய திறன், அதுக்கு பின்னால்தான் பார்க்கக்கூடிய திறன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே காது கேட்காத மனிதர்கள், இந்த முழு உடல் உறுப்புகளுக்கும் ஓய்வு இருந்தாலும் காதுக்கு மாத்திரம் ஓய்வு கிடையாது. நாங்க தூங்கினாலும் காது தூங்குறது இல்ல, காது வெளிச்சுதான் நீக்கும். அதுதான் ஒரு எல்லாம் சத்தம் கேட்டா டக்குன்னு எழுப்பிக் கொள்றோம்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, காதுடைய பொறுமதி அது வேற விதமான பொறுமதி. அதே போல கை கால்களுடைய பொறுமதி, நாவுடைய பொறுமதி, உடம்புடைய பொறுமதி, இதெல்லாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எங்களை சுய விசாரணை செய்யணும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உடல் உறுப்பு என்று சொல்லக்கூடிய எவ்வளவு கண்ணியமான நிஅமத்தை எங்களோட வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இந்த கண்ணுடைய விஷயத்தை சொல்லக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அகத்து கரீமத்தை அப்தி ஃபித் துனியா, துனியாவுடைய வாழ்க்கையில ஏண்ட அடியானுக்கு, எந்த அடியானுக்கு கண்கள் ரெண்ட பறிச்சு நான் பார்வை இல்லாம சோதிக்கிறனோ. இந்த ஹதீஸ தெளிவாக விளங்குங்க. திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ், வார்த்தைய பாருங்க. இதா அகத்து கரீமத்தை, கரீம் என்றா கண்ணியம், பாவிக்கிற வார்த்தை கண்களுக்கு ஹதீஸ்ல இதா அகத்து கரீமத்தை, கண்ணியமான ரெண்டு விஷயங்களை என்னுடைய அடியான் கிட்டேந்து, எந்த அடியான் கிட்டேந்து நான் பறிச்செடுக்கிறனோ துனியால, லம் யகுல் லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, யாரோட பார்வை துனியால் எடுக்கப்படுவதோ அந்த பார்வை எடுத்ததுக்காக வேண்டி யாரு பொறுமையோடு இருக்கிறாரு, அல்லாஹ்ட கலாகதர் என்ற அந்த பொறுமையை பேணி கொண்டிருக்கிறாரோ அவருக்கு கியாமத்துடைய நாள் அந்த கவலைக்கு பகரம் சொர்க்கம் என்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப யோசிங்க, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக உடல் உறுப்புகள் எவ்வளவு பெரிய நிஅமத். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய பொறுமதியான பலவிதமான நிஅமத்துக்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு நிஅமத் தான் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஆஃபியத். ஆஃபியத், ஆரோக்கியம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வெறுமனே உடம்புடைய ஆரோக்கியம் மாத்திரம் இந்த இடத்துல வராது. ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய நேரம் பொதுவாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு பரக்கத்தாக இருந்தாலும் அதுக்கும் சொல்றது ஆஃபியத் என்றுதான். அதனால இந்த இடத்துல, இந்த மிம்பர்ல உடம்புடைய ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நிஅமத் என்பதாக வாழ்க்கையில நாங்க கொஞ்சம் விளங்கிக் கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிம்பர்ல இருந்து சொன்னாங்க, போன வருடம், கடந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருந்து சொல்லி காட்டினாங்க, சல்லுல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா. நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடிய நேரம், அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில அல்லாஹ் தஆலா துஆவை கபூல் செய்றானே இல்லையா, அந்த இடைப்பட்ட நேரத்துல சல்லுல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. உடம்புட உற்சாகத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஃபஇன்ன அஹதன் லம் யுஅத பஅதல் யகீன கைரன் மினல் ஆஃபியா. உலகத்துல ஈமானுக்கு அடுத்தபடியா, கலிமாவுக்கு அடுத்தபடியா ஆஃபியத்தை போல, ஆரோக்கியத்தை போல ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்கல என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுதான் ஆஃபியத் என்றது. ஆரோக்கியமான காலத்தை பத்தி கியாமத்துடைய நாள் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் என்பதாக குர்ஆன் நேரடியாக பேசுது. எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிஅமத்துக்களும் அது விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். ஒவ்வொரு நிஅமத்தையும் அல்லாஹ் கியாமத்துல விசாரிப்பான். அதே போல அல்லாஹ்வால தரப்பட்டிருக்கக்கூடிய ஆக பெரிய நிஅமத்துல ஒன்றுதான் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஆஃபியத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, இக்தனிம் ஹம்ஸன் கபல ஹம்ஸ். 5 விஷயம் வாரத்துக்கு முன்னால 5 விஷயத்தை வாழ்க்கையில கனிமத்தாக எடுக்க, கனிமத்தாக பயன்படுத்திக்கோங்க. இக்தனிம் ஹம்ஸன் கபல ஹம்ஸ். 5 விஷயம் வாரத்துக்கு முன்னால 5 விஷயத்தை வாழ்க்கையில பயன்படுத்துங்க. அந்த 5 விஷயத்துல ஒன்றுதான் வஸிஹ்ஹதக கபல ஸகமி. நீங்க நோயாளி ஆகிறதுக்கு முன்னால உங்களோட ஆரோக்கியமான காலத்தை வாழ்க்கையில பயன்படுத்துங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா கவலை என்ன தெரியுமா, கவலையான செய்தி என்ன தெரியுமா, இந்த காலத்துல ஆரோக்கியம் எதுக்கு பயன்படுத்தப்படுவது? உஜாரா ஈக்கிற காலம் என்று சொல்றோமே, உற்சாகமான காலம் என்று சொல்றோமே, இந்த உடம்புடைய உஜார் எதுக்காக வேண்டி துனியால பயன்படுத்தப்படுவது?
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக அதிகமான மக்கள் 2 விஷயத்துக்கு உடம்புடைய ஆரோக்கியத்தை வீணாக செலவழிக்கிறாங்க. அதுல முதலாவது விஷயம் பாவத்துக்கு செலவழிக்கிறாங்க. கேட்டா சொல்றாங்க, உடம்புல உஜாரிக்க போகலே வேண்டிய கூத்த போட்டு கொள்ளணும், வேண்டிய பாவங்களை வாழ்க்கையில செய்யலும் என்பதாக சொல்றாங்க. உடம்புல அல்லாஹ் ஆரோக்கியம் தந்தது பாவம் செய்யறதுக்கு அல்ல. உடம்புடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்தது பாவமான காரியங்களில் ஈடுபட அல்ல. 2வது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தை வாழ்க்கையில சம்பாரிச்சு ஓஞ்சி போறாங்க. சம்பாதிக்கிறது பிரச்சனை கிடையாது, ஒரு மனிதன் தொழில் துறவு செய்யறது பிரச்சனை கிடையாது. ஆனா ஆகிரத்தை மறந்து, கபரை மறந்து, கியாமத்தை மறந்து, நான் கபருக்கு போனா ஏண்ட நிலைமை என்னன்னு தெரியாம ஒரு மனிதன் மறந்து அவனுடைய முழு ஆரோக்கியத்தையும் துனியாக்கு கொடுக்கிறானே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிழை என்றாங்க. முதலாவது ஒரு கூட்டம் ஆஃபியத்தை பாவத்துல கழிக்கிறாங்க, இன்னும் ஒரு கூட்டம் உழைப்புல கழிக்கிறாங்க. யாரும் ஆகிரத்தை தயாரிப்பு செய்யக்கூடிய கூட்டத்துல அதிகமானவங்க பராமுகமாக இருக்கிறாங்க. இததான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரன் மினன் நாஸ். சொன்னாங்க, மனிதர்கள் அதிகமானவங்க 2 நிஅமத்தை பெருசா கணக்கெடுக்கிறது இல்ல, பராமுகமாக விட்டுட்டாங்க, அதை பெருசா வாழ்க்கையில் எடுக்கிறாங்க இல்ல, சும்மா வீணாக கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. 1வது சொன்னாங்க சிஹா, 1வது ஆரோக்கியத்தை வீணாக வாழ்க்கையில கழிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், ஆரோக்கியம் வீணாக கழிக்கப்படுவது. அதே போல 2வது சொன்னாங்க அல் ஃபராக், எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஃப்ரீ டைம், எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சும்மா ஈக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள் இருக்குது, இதையும் எவ்வளவோ பெரிய ஒரு கூட்டம் அதுல வீணாக கழிச்சு கொண்டிருக்கிறாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உள்ளத்தால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோயில பாதி நோய்க்கு யார் காரணம்? பாதி நோய்க்கு யார் காரணம்? அந்தந்த உடம்புடைய சொந்தக்காரர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க. உடம்ப பாவத்தை கொண்டு வருத்தி கொள்றாங்க, உடம்ப பாவத்தை கொண்டு நாசமாக்குறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குறிப்பாக வாலிபர்கள், யாரும் கோவிக்கவானம், இதுல கோவிக்கிறது கொண்டும் இல்ல. கண்ணியமிக்கவர்களே, குறிப்பாக வாலிபர்கள் இரவாக முழிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஆரோக்கியத்தை வீணாக நாசமாக்குறாங்க. 2 மணி, இரவு 3 மணி, இதெல்லாம் இஸ்லாத்துல எடுத்து பாருங்க, கல்லீரலுக்குரிய நேரம். இஸ்லாத்துடைய மருத்துவம் அப்படியே மறக்கடிக்கப்பட்டிருக்குது. கல்லீரலுக்குரிய நேரம் கட்டாயம். அந்த நேரங்கள்ல ஒரு மனிதன் படுத்த நிலைமையில ஒரு தூங்காட்டியும் அவன் சாஞ்ச நிலைமையில தான் நீக்கணும். அதிகமான வாலிபர்களுடைய காலம் எங்க போகுது? இரவுல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்கட வாலிபர்களை. எங்க காலங்கள் போது வீணாக கழிக்கிறாங்க, வீண் பேச்சுவார்த்தையில கழிக்கிறாங்க. இஸ்லாம் எங்களுக்கு வழி காட்டுது, இஷாவுக்கு பின்னால வீணாக பேசுறது ஹராம். தேவையில்லாத பேச்சு வைத்துக் கொள்ள முடியாது, தேவையில்லாத பேச்சு பேசிக் கொண்டிருக்க முடியாது. வீணாக கழிச்சு கொண்டிருக்கிறாங்க, பாவத்துல கழிக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு வாழ்ந்து காட்டினாங்க என்றா, அமலுடைய விஷயத்துல கூட ஆரோக்கியத்தை கஷ்டப்படுத்தல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஹஜ்ஜுத கொஞ்சம் குர்ஆன்ல எடுத்து பாருங்க, குர்ஆன்ல தேடுங்க. சூரத்துல் முஸம்மில் எங்களுக்கு பேசுது, இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸைல் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்தும் மினல் லதீன மஅக். குர்ஆன் தெளிவாக பேசுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தஹஜ்ஜுத் எப்படி இருந்துச்சு வாழ்க்கையில? சுப்ஹானல்லாஹ், விடிய தூங்காம தஹஜ்ஜுத் தொழுதாங்களா? இல்ல. குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக பேசுது. அவங்களுடைய இஷாவுக்கு பிந்தின நேரத்தில இருந்து சுபஹ் வரைக்கும் உள்ள நேரம் இருக்குது, இந்த நேரத்தை 3ஆக பிரிப்பான். சுப்ஹானல்லாஹ், 3ஆக பிரிப்பான். உதாரணமாக ஒரு 6 அவர் என்று வைத்துக் கொள்வோமே, இந்த 6 அவரை 3ஆக 2 அவராக பிரிப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 அவர் தஹஜ்ஜுத், 3 அவர் தூக்கம். இன்னும் ஒரு நாளைக்கு 2 அவர் தஹஜ்ஜுத், 4 அவர் தூக்கம். இன்னும் ஒரு நாளைக்கு 4 அவர் தஹஜ்ஜுத், 2 அவர் தூக்கம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சொல்லுது எங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தஹஜ்ஜுத் இப்படி ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினார்.
ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினாங்க. அமல் இபாதத்தை கொண்டு அல்லாஹுவால தரப்பட்ட ஆரோக்கியத்தை வாழ்க்கையில கஷ்டப்படுத்தல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா வாலிபர்கள் போதை வஸ்துல ஆரோக்கியத்தை நாசமாக்குறாங்க. உடம்புக்கு கெடுதி தரக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியத்தை நாசமாக்குறாங்க. பாவத்தை கொண்டு ஆரோக்கியத்தை நாசமாக்குறாங்க. வீணான விளையாட்டுக்களை கொண்டு ஆரோக்கியத்தை நாசமாக்குறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஆரம்பத்துல சொன்னதை போல இஸ்லாம் எங்களுக்கு அமல கொண்டு ஆரோக்கியத்தை நாசமாக்குவானம் என்று சொல்லுது. அப்ப பாவத்தை கொண்டு எப்படி ஆரோக்கியத்தை நாசமாக்க முடியும்? அமல கொண்டே இஸ்லாம் செல்லுது ஆரோக்கியத்தை கஷ்டப்படுத்தவானம். எந்த அளவுக்கு விளக்கமாக பேசுது என்றா, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை தெளிவாக கேளு. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எப்படியான சஹாபி, சரியான பக்குவமான சஹாபி. இவங்களை பத்தி ஒரு செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்விப்படுறாங்க. என்ன செய்தி என்றா, இவங்க ஒவ்வொரு நாளும் இரவுல நின்று வணங்குறாங்க, ஓய்வு இல்லாம நின்று வணங்குறாங்க, பகல் எல்லாம் நோன்பு பிடிக்கிறாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காதுக்கு செய்தி வருது. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை பத்தி நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், உண்மையா? கேக்குறாங்க, என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, இப்படிதான் விடிய விடிய நீங்க தொழுறீங்களாம், நின்று வணங்குறீங்களாம், அதே போல ஒவ்வொரு நாளும் நீங்க நோன்பு பிடிக்கிறாங்களாமே நாங்க கேள்விப்பட்டோம். சொன்னாங்க, ஓ யா ரசூலல்லாஹ், நான் அவ்வாறு தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்படி சொன்ன சஹாபிய கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டல்ல, கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க அப்படி செய்றீங்க, ஆனா நீங்க அப்படி செய்ய போவானா, நீங்க அந்த முறையில நீங்க அமல் இபாதத் செஞ்சு உங்களோட ஆரோக்கியத்தை கெடுக்க வானம். இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது என்ன தெரியுமா? இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, புகாரியுடைய ஹதீஸ். சொன்னாங்க, எப்படி தெரியுமா? உங்களுக்கு சில கடமை வாழ்க்கையில இருக்குது. எப்படி தெரியுமா? கண்களுக்கு என்று சில கடமை இருக்குது, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. உங்களோட வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தா அவங்கள கவனிக்கிறதும் உங்களோட கடமை என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சொல்லிட்டு சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் நீங்க ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்க வேணும், ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு பிடிச்சா போதும், அதுக்கு மேல நோன்பு பிடிக்க தேவையில்லை. சுபஹான். கொஞ்சம் யோசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுக்கறாங்க ஆரோக்கியம் என்ன கேக்குறாங்க, யார சொல்ல ஏன் 3 நாள் நோன்பு பிடிக்க சொல்றீங்க? அந்த நேரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. நீங்க ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சா ஒரு நன்மைக்கு பகரமா 10 நன்மை அல்லாஹ் தருவான்னு சொல்லு. அப்ப நீங்க ஒரு நாள் நோன்பு பிடிச்சா 10 நோன்புக்குரிய கூலி கிடைச்சிரும். 3 நாள் நோன்பு பிடிச்சா ஒரு மாசம் பிடிச்ச நன்மை கிடைச்சிருமா இல்லையா? அப்ப அதே போல ஒவ்வொரு மாதமும் 3 நோம்பு நீங்க பிடிச்சிட்டு வாங்க, காலமெல்லாம் நோம்பு பிடிச்ச நன்மையை அல்லாஹ் தந்துடுவார். ஆனாலும் அந்த சஹாபி அடங்கல்ல. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், ஏன் உடம்புல ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்க சக்தி அல்லாஹ் தந்திக்கிறான், ஆரோக்கியம் நான் உஜாரா தந்திக்கிறேன், யா ரசூலல்லாஹ் எனக்கு நோன்பு பிடிக்கலுமே சொன்னாங்க. அப்படி என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. சொன்னாங்க, கூட்டு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, உங்களோட உடம்புல அல்லாஹ் வலுவ தந்திருந்தாலும் சக்தியை தந்திருந்தாலும் நீங்க அப்படி நோன்பு பிடிக்க வானம், உங்களுக்கு சக்திக்கு மேல் மிச்சமா பிடிக்கணுமா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு பிடிச்சத போல நீங்க பிடிங்க வாழ்க்கையில. கேட்டாங்க, எப்படி நோன்பு பிடிச்சாங்க? சொன்னாங்க, வருஷத்துல பாதி நாள் நோன்பு, பாதி நாள் நோன்பு இல்லை. அப்படி என்றா ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க, அடுத்த நாள் நோன்பு பிடிப்பாங்க. உடம்புல சக்தி ஈந்தா மட்டும் நீங்க ஒரு நாள் நோன்பு பிடிங்க, அடுத்த நாள் நோன்பு விடுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்துடைய விஷயத்தை முன்னிறுத்தி இந்த இடத்துல பேசினார். அப்போ கொஞ்சம் உள்ளத்துல யோசிங்க, அமலை கொண்டு வாழ்க்கையில ஆரோக்கியத்தை கஷ்டப்படுத்த வானம் என்றா எத்தனை பேர் பாவத்தை கொண்டு ஆரோக்கியத்தை கஷ்டப்படுத்தி கொண்டீங்க, பாவத்தை கொண்டு எங்கட ஆரோக்கியம் எங்களை பயன்படுத்தி கொண்டீங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு போறாங்க, 2 தூண்களுக்கு இடையில ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்குது. கேட்டாங்க, இது என்ன கயிறு? புகாரில வார ஹதீஸ் சொல்லப்பட்டுச்சு, இது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கயிறு, அவங்க கெட்டின கயிறு. யாராவது தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரம் அவங்களை கேளாம பேசிட்டு டயர்ட் ஆகிட்டா அவங்க அப்படியே கவுர்ல சாஞ்சி நின்று கொண்டு தொழுறதுக்காக வேண்டி கெட்டப்பட்டிருக்குது.
சொன்னாங்க உடனடியா அவுத்து போடுங்க, இந்த கவுரு வைக்க வானம். லியுஸல்லி அஹதக்கும் நஷாத்தஹு, உங்களோட உடம்புல உற்சாகம் இருந்தா உஜாரினா நின்று கொண்டு தொழுவுங்க. இதா ஃபத்தர், அப்படி இல்லையா ஃபல்யக்உத், நீங்க உட்கார்ந்து தொழுவுங்க. நீங்க கஷ்டப்படுத்திக் கொள்ள வானம் அமலுக்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல கொண்டு ஆரோக்கியத்தை கஷ்டப்படுத்தல. வாழ்க்கையில அமல் செய்யறது மட்டுமல்ல, அமலுக்காக வேண்டி நேர்ச்சையும் வைக்க வேணும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை மிம்பர்ல குத்துபா ஓதி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி வெளியில நின்று கொண்டிருக்கிறாங்க. வெயில்ல நின்று கொண்டேதான் இருக்கிறாங்க. மற்ற சஹாபாக்கள் கிட்ட கேட்டாங்க, அந்த சஹாபி யார்? சொன்னாங்க, அவங்களோட பேர் தான் அபு இஸ்ராயில் என்றது பேர். சொன்னாங்க, அவங்க ஏன் வெயில்ல நின்று கொண்டிருக்கிறாங்க? சொன்னாங்க, 4 விதமான நேர்ச்சி அவங்க வாழ்க்கையில வச்சுக்கிறாங்க. கேட்டாங்க என்னன்னா, சொன்னாங்க அவங்க வாழ்க்கையில யாரோடையும் பேச மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டேன்னு நியத்து வச்சுக்கிறாங்க. 2வது சொன்னாங்க, அவங்க மஸ்ஜிதுக்கு வந்தா வெயில்ல தான் நிப்பாங்க, நிழல்ல நிக்க மாட்டாங்க, அது அவங்க நியத்து வச்சுக்கிறாங்க. 3வது கேட்டாங்க, 3வது என்ன? சொன்னாங்க, மஸ்ஜிதுக்கு வந்தா உட்கார்ந்து செய்ய வேண்டிய அமல்களை தவிர மற்ற எல்லா அமல்களையும் நின்று கொண்டேதான் நிற்பாங்க, உட்கார சொன்னாலும் உட்கார மாட்டாங்க, அது அவங்களோட நியத்து. 4வது என்ன? சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் சொன்னதாக அந்த சஹாபிக்கு சொல்லுங்க, முதலாவது 3 விஷயங்கள், ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம ஈக்கவானம், கட்டாயம் பேசுங்க, அது உடம்புக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கு ஆரோக்கியம் என்பதாக விளங்கப்படுகிறார். 2வது சொன்னாங்க, வெயில்ல நிக்கவானம் என்று அவளுக்கு நிழல் பெற முடியும், வெயில்ல நின்று அவருடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ள வானம். 3வது சொல்லி காட்டினாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நின்று கொண்டு ஈக்கவானம், அவருக்கு வருத்தங்கள் வந்தா உட்காரையிலும் உடம்ப கெடுக்க கூடிய நீயத்தை நேர்ச்சைய கூட வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. நோம்புடைய விஷயத்துக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க. அவங்க நேர்ச்சை வச்சிருக்கிறாங்க, நீயத்து வச்சிருக்கிறாங்க என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த மார்க்கம் மீக்கிறே புதுனமான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். நாங்க தான் போட்டு சும்மா கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, மார்க்கம் என்றது லேசானது, தீன் யுஸ்ர், மார்க்கம் லேசி, இஸ்லாம் என்றது சரியான லேசி, அதை நாங்க கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அமலுடைய விஷயத்துல, இபாதத்துடைய விஷயத்துல, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அமலுடைய விஷயத்துல கூட ஆரோக்கியத்தை வாழ்க்கையில கஷ்டப்படுத்த வானம், உடம்ப நோவிச்சு கொள்ள வானம் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுதென்றா, கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவத்தை கொண்டு, அசிங்கங்களை கொண்டு, அருவருப்பான செயல்களை கொண்டு வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை நாசமாக்குறதுக்கு இஸ்லாம் அனுமதி தரவே இல்லை. எனவே ஆரோக்கியம் என்றது பெரிய ஒரு நிஅமத். அதுதான் ஆரோக்கியத்தை வலியுறுத்தக்கூடிய விதமாக மனிதன் ஆரோக்கியமா ஈக்கோணும் என்றதுக்காக வேண்டி சுத்தத்துடைய விஷயத்தை இஸ்லாம் எவ்வளவு பேசுது. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்றது ஈமான்ல பாதி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி சொல்லணும்? சுத்தம் என்றது ஈமான்ல பாதி என்று ஏன் சொல்லணும்? ஏனென்றால் இஸ்லாத்துல ஆரோக்கியம் அவ்வளவு முக்கியம், ஆரோக்கியமான காலம் அவ்வளவு முக்கியம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏனென்றால் சுத்தத்தோடு தொடர்பு படக்கூடிய ஆரோக்கியத்துக்கு இஸ்லாம் பெரியோர் இடம் கொடுத்து கொண்டிருக்குது. ஒரு மனிதன் வாழ்க்கையில சுத்தத்தை பேணல என்றா வரக்கூடிய விளைவு என்ன, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தார். ஒரு மனிதன் வாழ்க்கையில சுத்தம் இல்லை என்றா ஆரோக்கியம் இல்லாம போகும். எனவே வாழ்க்கையில் அடிப்படையான சுத்தத்தை ஒரு மனிதன் பேணலையா வரக்கூடிய விளைவு என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி தந்திருக்கிறார். எந்த அளவு தூரத்துக்கு சொல்லி சொன்னா, 2 கபர்களை தாண்டி போனாங்க. எங்களுக்கு பரிச்சயமான ஹதீஸ், நல்லா தெரிஞ்ச ஹதீஸ். 2 கபர்களை தாண்டி போனாங்க. அதுல ஒரு கபர்ல 2 கபர்ல 2 பேர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் வேதனை செய்யப்படுறாங்க? சொன்னாங்க, முதலாவது கபர்ல ஈக்கக்கூடிய மனிதன் ஒரு மனிதனுடைய கோள்களை கொண்டு போய் இன்னும் ஒரு மனிதன் கிட்ட சொன்னார். கோல் சொல்லக்கூடிய பழக்கம் உடையவராயிருந்தாரு, அதனால வேதனை செய்யப்படுறாரு. கேட்டாங்க, 2வது இருக்கக்கூடிய மனிதன் ஏன் வேதனை செய்யப்படுறாரு? அவர் நின்ற நிலைமையில சிறுநீர் கழிக்கிறது மட்டுமல்ல, அவர் சிறுநீர் கழிச்சு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்துல கவனம் இல்லாம இருந்தவர். சுபஹானல்லாஹ், சிறுநீர் கழிச்சு சுத்தம் இல்லாத விடயத்துல கவனம் இல்லாம இருந்தவர், அதனால் அவர் வேதனை செய்யப்படுறார் என்பதாக சுத்தத்துடைய விஷயத்தை வலியுறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லி காட்டினாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரோக்கியத்தை வாழ்க்கையில் எப்படி கழிக்கணும் என்பதாக இந்த இடத்துல முடிவு செய்வோம்.
அமல்களை கொண்டு கழிக்கிறது, கஷ்டப்பட்டு அமல் செய்ய வானம் என்பதாக இஸ்லாம் சொல்லுது. அப்ப கஷ்டப்பட்டு பாவம் செய்யறாங்களே, வாழ்க்கை கஷ்டப்பட்டு பாவம் செய்யறாங்களே, எவ்வளவு முயற்சி செய்து பாவம் செய்யறாங்க, ஆரோக்கியத்தை நாசமாக்குறாங்க, எவ்வளவு நோய்களை தானாக தேடிக்கொள்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஆரோக்கியத்துடைய விஷயத்தை பயந்து போகும். அதே போல ஆரோக்கியத்தை கொண்டு இரண்டாவது விஷயம்தான் நாள் கணக்கில் உழைக்கக்கூடிய மனிதர்கள். துனியா 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 உலகத்தை தேடி 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 உங்களுடைய ஆரோக்கியம் கரைக்கப்படும். 4 பரம்பரை 5 பரம்பரைக்கு தேவையானது இவர் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் வாழ்க்கையில். இவருடைய போதுமான தேவை கல்ல, மேல் மிச்சமாக தேடுறது பிழை இல்ல. ஆரம்பத்துல சொன்னதை போல தேடுறது இந்த இடத்துல பிழை அல்ல. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது எந்த அளவுக்கு என்றா, தேடக்கூடிய நேரம் ஒரு லிமிட்டோட தேடுறது மட்டுமல்ல, அதுக்கு முன்னால ஆகிரத்துக்காகவே எங்களோட ஆரோக்கியம் செலவழிக்கப்படுவதா, அதுக்கு எங்களோட ஆரோக்கியத்தை நாங்க கொடுக்கிறோமா என்று சிந்திக்கணும். வாழ்க்கையில சில மனிதர்கள் யோசிக்கிறாங்க, சில கட்டங்கள்ல ஒரு யோசனை ஒன்று வரும், இந்த மாதிரி உள்ளத்தால யோசிச்சு பாருங்க. சில கட்டங்கள்ல இப்படி நாங்க சில நேரங்கள்ல சிந்திப்போம், வாழ்க்கையில நாங்க நல்லா உழைச்சிட்டோம், உஜாரா ஈக்கிற காலம் எங்களால் எவ்வளவு உழைக்க வேணுமோ உழைச்சி முடிச்சிட்டோம், தேவையான சொத்து செல்வங்கள் எங்களுக்கு ஈக்குது, ஆனா எங்களோட வாழ்க்கையில அமளிபாதத்து இல்லை. சில மனிதர்கள் அப்படி இருப்பாங்க. வாழ்க்கையில சரியான பரக்கத் வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை, சாப்பாடுக்கு குடிப்புக்கு இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லை வாழ்க்கையில. அதே போல வாழ்க்கையில சோதனையும் இல்லை. எல்லா துனியாட எல்லா வளமும் இருக்குது, வாழ்க்கையில சோதனை இல்ல, வாழ்க்கையில அமல் செய்யறாரும் இல்ல, அமல் செய்யல வாழ்க்கையில எந்த சோதனையும் இறங்குவதும் இல்லை. நாங்க சில நேரங்கள்ல யோசிப்போம், நாங்க ஹலாலான முறையில தான் உழைக்கிறோம், அதனாலதான் நல்லா சோதனைகளை கொண்டு வரான் இல்ல, நான் அமல் செய்யாம இருக்கிறேன், அதனால வாழ்க்கையில் எந்த சோதனையும் வருவதில்லை, பரக்கத்துக்கு மேல பரக்கத்தான் வருவது என்பதாக யோசிப்போம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பனி இஸ்ராயில் காலத்துல ஒரு பெரிய ஒரு ஆலிமொத்தர் இருந்தார். அந்த காலத்துல தௌராத்த பாடமாக்கினவங்க, தௌராத்த படிச்ச மனிதர்களுக்கு கண்ணியம் கொடுப்பாங்க. அதுதான் உஸைர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்த யஹூதிகள் பெரியதாக கண்ணியப்படுத்தினாங்க. காரணம், தௌராத்த முதலாவதாக பாடமாக்கினாங்க அவங்க வாழ்க்கையில். எனவே பனி இஸ்ராயில் காலத்துல ஒரு ஆலிமொத்தர் இருந்தார். ஆலிம், அவர் பெரிய ஒரு மௌலவி, பெரிய ஒரு ஆலிம், நல்ல கண்ணியப்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு கிதாபுகள் எழுதுறாங்க என்றா, அவருடைய வாழ்க்கையில் அல்ல எந்த குறையும் வச்சதில்லை, பொருளாதார ரீதியில் எந்த குறையும் இல்லை. எல்லா விஷயங்கள் நாளுக்கு நாள் உலகம் துனியா கூடிக்கொண்டே போகுது. பொருளாதாரத்துல பரக்கத், வியாபாரத்துல பரக்கத், எல்லாத்திலையும் பரக்கத், நாளுக்கு நாள் துனியா கூடுது. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய வாழ்க்கையில் எந்த அமலும் இல்லை. ஆலிம்தான், அவர் தொழுறது இல்ல, அவர் ஓதுறது இல்ல, அவருடைய வாழ்க்கையில் எந்த அமலும் நோன்பு ஒன்றுமே இல்லை. ஆனா நாளுக்கு நாள் துனியால பரக்கத்தாகி கொண்டே போகுது. ஒரு கட்டத்துல இவருக்கே சந்தேகம் வந்துட்டு, இப்ப எங்களுக்கு வர சந்தேகத்தை போல இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, நான் வாழ்க்கையில் அமல் செய்யாம இருக்கிறேன், ஆனா அல்லாஹ் துனியாவை தாரத நிப்பாட்டல தந்து கொண்டே தான் இருக்கிறான், நான் அமல் செய்யல என்று அல்லாஹ் சோதிக்கிறானும் இல்லை. வாழ்க்கையில எந்த சோதனையும் வரல. இவங்க கையேந்தி துவா செய்யறாங்க அல்லாஹ் கிட்ட. எப்படி தெரியுமா? யா ரப் கம் அஸீக வலா துஅக்கிபினி, யா அல்லாஹ் நான் அமல் செய்யல, ஏன் நீ எனக்கு ஒரு தண்டனையும் தாரா இல்ல, ஏன் சோதனையோடு சரி எனக்கு இறங்குது இல்ல, வாழ்க்கையில ஒரு காய்ச்சல் வருவதில்லை, ஒரு தலைவலி வருவதில்லை, எந்த நோயும் வாழ்க்கையில வருவதில்லை, ஆனா பரக்கத்து வந்து கொண்டே இருக்கிறதே யா அல்லாஹ், என்ன காரணம், ஏன் சோதனை வருவதில்லை? எண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? சொல்லி காட்டின பதில் என்ன தெரியுமா? ஓ ஆகிபுக வ அன்த லா தத்ரி, இந்த உலகத்துல நீங்க யோசிக்க உங்களுக்கு நாங்க தண்டனை தரலேண்டு, இந்த உலகத்துல உங்களுக்கு கொடுத்திக்கிற தண்டனைய போல மோசமான தண்டனை துனியால இல்ல, அது உங்களுக்கு விளங்குது இல்ல. சுப்ஹானல்லாஹ், எப்படி பதில் அல்லாஹ்? உங்களுக்கு நாங்க வாழ்க்கையில தண்டனை ஒன்று தந்திக்கிறோம், நீங்க நினைக்கிறீங்க உலகத்தை சம்பாதிச்சா பெரிய நியமத்து இல்ல இல்ல, உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சோதனைக்கு தண்டனை ஒன்று இருக்குது, அதை நீங்க இன்னமும் விளங்காம எனக்கிட்ட துவா கேட்கிறீங்க. கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்ன தண்டனை? என்ன தெரியுமா சொல்லி காட்டுறாங்க? கது ஹர்ரம் தக்க ஹலாவத்து முனாஜத்தி, உங்களுக்கு துனியா எல்லாம் கிடைச்சிட்டு தான், ஆனா ஒரு 10 சுப்ஹானல்லாஹ் சொல்ல நாக்கில சீவன் இல்லாம பேத்துட்டு என்னைய சுஜூது செய்யற அளவுக்கு நான் உங்களுக்கு பாக்கியம் ஒன்று தரல, இதுதான் உலகத்தில் ஆகப்பெரிய தண்டனை என்பதாக சொன்னான். எனவே ஆரோக்கியமான காலம் நாங்க உழைச்சி 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 மாடா செய்யறதல்ல. இந்த ஆரோக்கியமான காலம் கேள்வி கணக்குக்குரிய காலம்.
அல்லாஹ் கியாமத்துல கேட்க போறது வயசாகினத்துக்கு பின்னால பள்ளிய பிடிச்ச காலத்தை அல்ல. அல்லாஹ் கேட்க போறது உன்ட வாலிபம், உற்சாகமா உஜாரா இந்த காலத்தை எப்படி கழிச்சாய். வயோதிபத்தை பத்தி அல்லாஹ் கேட்கவே மாட்டான். வயோதிபர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான், அதை பத்தி பேசவும் மாட்டான். அல்லாஹ் கேட்க போறது உஜாரா இந்த காலம் எப்படி கழிஞ்சிச்சு, எப்படி நீ கழிக்க போறாய். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையில சொல்லிக்கான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, இந்த ஆரோக்கியத்துல பரக்கத் செய், எனக்கு ஆரோக்கியத்தை தா. இந்த உஜாரா ஈக்கிற காலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்துற விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமாய்ந்தாங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா துனியால தந்திருக்கக்கூடிய பெரிய செல்வம் தான் மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய முறையை கழிச்சு அல்லாஹுடைய ரிலாவை பொருத்தத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்ப்பானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாருடைய தாய் தந்தையில கபராளிகளாக துனியால வாழ்றாங்களோ அவளுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் இன்னும் ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு